Hey guys, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நீங்க ப்ரிவியூல பார்த்தப்பல தான் ஒரு சூப்பரான ரொட்டேட்டிங் பார் ட்ரான்சிஷன் தான் நம்ம வந்து மேக் பண்ண போறோம். இது பாத்தீங்கன்னா ஒரு ரொட்டேட்டிங் பார் மட்டும் கிடையாது, ரொட்டேட் ஆகும். அந்த வீடியோவுமே நமக்கு வந்து ரொட்டேட் ஆகும். அந்த இமேஜ் இல்லனா வீடியோ எதனால ரொட்டேட் ஆகும். அது கூட சேர்ந்து பாத்தீங்கன்னா அந்த Black bars-உம் வந்து ரொட்டேட் ஆகும். அது பார்க்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்க வந்து பேடாஸ் டைப் எடிட்டிங் இல்லனா சாதாரணமா ஒரு மெலோடி எடிட்டிங் எந்த எடிட்டிங்னாலும் இந்த ட்ரான்சிஷன் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். நம்ம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நேத்து ஒரு போஸ்ட் போட்டுருந்தோம். தலபதி விஜய் வச்சு நம்ம வந்து போஸ்ட் போட்டுருந்தோம். அதுலயும் நம்ம வந்து மேக் பண்ணிருந்தோம். சோ நிறைய கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டியூட்டோரியல் வேணும் அப்படினு. ஃபுல் டியூட்டோரியல் பண்ண முடியாது. சோ வந்து பார்ட்டா நான் வந்து ஒவ்வொரு ட்ரான்சிஷன்ஸ்மே நான் உங்களுக்கு வந்து சொல்லி தரேன். ஓகேங்களா? ஆல்ரெடி மாரி எடிட்டுக்கும் நான் வந்து ட்ரான்சிஷன்ஸ் வந்து ஒவ்வொன்றா சொல்லி தந்துட்டு இருக்கேன். ஸோ இதுவும் வந்து நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அலைட் மோஷன் யூஸ் பண்ணி தான் மேக் பண்ண போகிறோம். ஜஸ்ட் அலைட் மோஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. லைக் ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ரெசல்யூஷன் ரேஷியோ வந்து செட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் வந்து எந்த ரேஷியோக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் ப்ராசஸ் தான். நான் 16:9 சொல்லித்தரேன். ஜஸ்ட் கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு தேவையான ஃபுட்டேஜஸ் இல்லைனா இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் வந்து இமேஜஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே இமேஜ் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ டியூரேஷன் வேணும் அதை செட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் இமேஜ் வந்து 1 செகண்டுக்கு வச்சுக்கிறேன். செகண்ட் இமேஜ் வந்து ஒரு 1 செகண்டுக்கு வச்சுக்கிறேன். மொத்தம் 2 செகண்ட்ஸ்க்கு நான் வந்து இந்த ட்ரான்சிஷன் வர மாதிரி. ஓகே இதே போல் வந்து இமேஜஸ் வந்து செட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் செட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஃபஸ்ட் இமேஜ் வந்து தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போங்க. ஸோ மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு ஆங்கிள் ஆப்ஷன் இருக்கும், ரொட்டேட் ஆப்ஷன். ஸோ அதுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஒரு கீ ஃப்ரேம் வைங்க. அதாவது ஸ்டார்டிங்கில் கீ ஃப்ரேம் வைக்கக்கூடாது, ஒரு பாதிக்குள்ள தாண்டி, அதாவது பார்த்தீங்கன்னா பாதியும் இல்லாமல் ஃபினிஷிங்கும் இல்லாமல் ஒரு முக்கால்வாசியில் பார்த்தீங்கன்னா ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. அடுத்து கொஞ்சம் தள்ளி ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு அந்த கீ ஃப்ரேமோட வேல்யூவை பார்த்தீங்கன்னா இதே போல் கூட்டுங்க. கூட்டி எவ்வளோ வைக்கிறீங்கன்னா ஒரு 117 அந்த ரேஞ்சுக்கு வந்து கொண்டு போயிருங்க. -117 டிகிரி அந்த ரேஞ்சுக்கு வந்து நீங்கள் இதோட வேல்யூ வந்து கொண்டு போயிருங்க. லைக் இதே போல் கொண்டு போய்ட்டு என்ன பண்ணிங்கன்னா அந்த கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா எண்டுக்கு வந்து இதே போல் இழுத்து விட்ருங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து கர்வ் வந்து ரெடி பண்ண போகிறோம், அதாவது கிராஃப் செட் பண்ண போகிறோம். ஸோ கிராஃப் ஆப்ஷன் போய்க்கோங்க. ஸோ போயிட்டு இதே போல் வந்து கிராஃப் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் செட் பண்ணிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இது வந்து இந்த கிராஃப் வந்து அப்படியே ஆரோ மார்க் வந்து மாற்றி விட்ருங்க. ஏன்னா நமக்கு வந்து லைக் இது வந்து அவுட் அனிமேஷன். ஸோ வந்து பேக்கில் வர்றது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கர்வு தான் நம்ம யூஸ் பண்ணணும். லைக் இதே போல் வந்து மாற்றி விட்ருங்க. ஜஸ்ட் மாற்றி விட்டு என்ன பண்ணிங்கன்னா அதே கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் ஸ்கேல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டேட் ஆகுதுல்ல, ரொட்டேட் ஆகிறது கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் வச்சுட்டு கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லாவே ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு அதோட கீ ஃப்ரேமை வந்து இதே போல் எண்டுக்கு வந்து கொண்டு போயிருங்க. ஓகே ஸோ கொண்டு போய்ட்டு என்ன பண்ணிங்கன்னா கீ ஃப்ரேம்ஸ் நம்ம இது செட் பண்ணியிருக்கோம்ல, கர்வை பேஸ்ட் பண்ணி காப்பி பண்ணியிருக்கோம்ல, அந்த காப்பி பண்ண கர்வை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஜஸ்ட் இதே மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டு அதையும் வந்து இதே போல் மாற்றி விட்ருங்க. ஓகே லைக் இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு சூப்பராக வந்து ஒரு ரொட்டேஷன் கிடச்சிருக்கும். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் இமேஜுக்கு நம்ம ரொட்டேஷன் பண்ணலாம். லைக் என்ன பண்ணிங்கன்னா அதையும் தொட்டுக்கோங்க, மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போங்க. ஜஸ்ட் வந்து ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம், அதாவது ஆங்கிளில் போயிட்டு ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம், எண்டிங் ஒரு கீ ஃப்ரேம். ஓகே ஸோ ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ எவ்வளோ வைக்கிறோம்னா ஒரு 143 அந்த ரேஞ்சுக்கு வந்து வச்சுக்கோங்க. அதாவது +143 அந்த ரேஞ்சுக்கு வந்து நீங்கள் வச்சுக்கணும். ஓகே ஸோ ஜஸ்ட் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அதை வந்து அப்படியே கீ ஃப்ரேமை வந்து ஸ்டார்டிங் கொண்டு போயிருங்க. தென் காப்பி பண்ண கர்வை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கர்வு வந்து இந்த டைரெக்ஷன் பார்த்தாப்பில் வைக்கணும். ஓகேங்களா? அதை நான் சொல்லிக்கிறேன். ஓகே ஸோ அகைன் என்ன பண்ணுறீங்க, ஸ்கேல் ஆப்ஷன் போங்க. ஜஸ்ட் இதே போல் வந்துட்டு ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம், அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஃப்ரேமில் ஒரு கீ ஃப்ரேம். ஜஸ்ட் இதே போல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க, நல்லாவே ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ ஜூம் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா இதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கர்வ் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு காட்டினா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஜஸ்ட் வந்து சூப்பராக ரொட்டேட் ஆகும். எந்த ஒரு ஃபால்ட்டுமே இல்லாமல் வந்து சூப்பராக வந்து ரொட்டேட் ஆகும். இப்போ நான் வந்து ஜஸ்ட் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஓகே இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து ஒரு சைடாப்பில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரொட்டேஷன் கிடச்சிருக்கும். நீங்கள் வந்து ஸ்கேல் ஆப்ஷன் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணால் கூட பண்ணிக்கலாம் கொஞ்சம். ஓகே ஸோ இதே போல் வந்து உங்களுக்கு தேவைக்கு பார்த்தீங்கன்னா இதே போல் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். ஓகேங்களா? ரொட்டேஷன் இப்போ ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து பார் செட் பண்ண போகிறோம், அதாவது ஸ்பின்னிங் பார்ஸ் வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். ரொட்டேஷன் பார்ஸ்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ என்ன பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஷேப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ரெக்டாங்கிள் ஆட் பண்ணிட்டு இதே போல் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லாவே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே இதே போல் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இதே போல் சைஸையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கூட்டிக்கோங்க. கூட்டிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் வந்து பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி போங்க. ஜஸ்ட் பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி போனீங்கன்னா மாஸ்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் மாஸ்க்கை வந்து கிளிக் பண்ணிட்டு
ஆட் பண்ணிக்கோங்க. இதே போல் வந்து மாஸ்க் ஆட் பண்ணிங்கன்னா ஆட் ஆயிரும். ஸோ இப்போ என்ன பண்ணிங்கன்னா அதோட இது இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கேலை வந்து இதே போல் கம்மி பண்ணிடுங்க. அதாவது ஸ்கேலே நமக்கு தெரியாத அளவுக்கு இருக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஆங்கிளில் வந்து ஒரு கீ ஃப்ரேம் வைங்க. ஜஸ்ட் ஆங்கிளில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு செகண்ட் ஆங்கிளில் வந்து ஒரு கீ ஃப்ரேம் வைங்க. வச்சுட்டு என்ன பண்ணிங்கன்னா அதோட இதை பார்த்தீங்கன்னா அதாவது சைஸை பார்த்தீங்கன்னா அதாவது அந்த ஆங்கிளோட வேல்யூவை பார்த்தீங்கன்னா இதே போல் கொண்டு வந்துங்க. ஓகே, ஒரு -90 ஒரு -90 டிகிரி வந்து கொண்டு வந்துடுங்க அதோட ஆங்கிளோட இதை. ஸோ அகைன் என்ன பண்ணிங்கன்னா கடைசியில் போயிட்டு அதை வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ ரொட்டேட் பண்ணிங்கன்னா அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு -180 அந்த ரேஞ்சுக்கு வந்து நீங்கள் கொண்டு போயிருங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கே தெரியும், அந்த பார்த்தாலே தெரியும், அந்த பார்ஸ் வந்து அப்படியே வந்து மூவ் பண்ணி வரும், அந்த பார் வரும். அதுக்கப்புறம் பார் வந்து அவுட் அனிமேஷன் ஆகும். ஸோ இப்போ இதுக்குமே வந்து நம்ம வந்து கிராஃப் வந்து செட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கிராஃப் வந்து செட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிராஃபுக்கு வந்து என்ன பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இதே போல் வந்து ரொட்டேஷனை மாற்றி விட்ருங்க. நான் எப்படி எப்படிலாம் கிராஃப் செட் பண்ணுறேனோ அதே போல் கிராஃப் வந்து வச்சுக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைரெக்ஷனில் இருக்கணும், இதுக்கு பார்த்தீங்கன்னா அவுட் டைரெக்ஷனுக்கு போயிடணும். ஓகேங்களா. ஜஸ்ட் இதே போல் வந்து மேக் பண்ணிட்டு ஜஸ்ட் ப்ளே பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். பட் நமக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ராவாக இருக்குது எஃபெக்ட்டு. ஸோ இதில் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்மூத்னஸ் ஆட் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸோ என்ன பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் போனீங்கன்னா டிஸ்டோர்ஷன் அண்ட் வார்ப் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதில் போனீங்கன்னா டைல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த டைல்ஸ் ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கிராப் மிரர் அந்த மாதிரி இருக்கும். ஜஸ்ட் மிரர் மட்டும் எனேபிள் பண்ணிடுங்க, வேறு எதுவும் பண்ணாதீங்க. ஸோ அகைன் என்ன பண்ணிங்கன்னா எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் போனீங்கன்னா மோஷன் பிளர், அதாவது பிளரில் போனீங்கன்னா மோஷன் பிளர்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஜஸ்ட் அந்த எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டினா தெரியும். ஜஸ்ட் அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஸ்மூத் ஆகும். லைக் ஒரு ஸ்மூத்தான பிளரோடு வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து பிளர் அட்ஜஸ்ட் பண்ணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் பிளர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இன்னுமே பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். ஓகேங்களா. ஜஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா இந்த எஃபெக்ட்ஸ் வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு வந்து உங்களுக்கு எத்தனை இமேஜ் வேணுமோ எத்தனை ஃபுட்டேஜஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் வந்து அதை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா. இது போக நீங்கள் கலர் கரெக்ஷன் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம், எதுனாலும் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளாக வந்து உங்களுக்கு தேவையான ஒரு டிரான்சிஷன், சூப்பரான டிரான்சிஷன். இது வந்து பேடாஸ் டைப் எடிட்டிங்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்பவே சிம்பிளாகவும் வந்து பண்ணிடலாம். ரொம்ப எஃபர்ட்டும் நீங்கள் போட தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் ஈஸியாகவே நீங்கள் வந்து மேக் பண்ணலாம். ஸோ கேஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். நம்ம அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு, இப்போ தான் நீங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறது செட் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நம்ம வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம பார்த்தீங்கன்னா இது போல் டெய்லி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ எதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. இது போல் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அதுவரை டாடா பாய், see you.